செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். இன்னைக்கு என்ன கதைன்னா, அரசனும் மகாமேதையும். கதைக்குள்ள போலாமா? சாதகவர்மன்ற திறமை வாய்ந்த ஒரு அரசன் வேகபுரின்ற ஒரு நகரை தலைநகராக கொண்டு அரசாட்சி பண்ணிட்டு வந்தார். மக்கள் நலன்தான் முக்கியம்னு சொல்லி மக்கள் எந்த விதமான குறையும் இல்லாம அவரை அரசாட்சி பண்ணிட்டு வந்ததுனால அவரோட புகழ் எல்லா பக்கம் பரவ ஆரம்பிச்சது. அரச குடும்பத்துல பிறந்த சாதகவர்மன் பிறந்தது முதல் அரசனுக்குரிய ராஜபோகங்களுக்கிடையில் வாழ்ந்து வந்ததுனால அவருக்கு அந்த புகழ் எல்லாம் ஒரு பொருட்டாவே தெரியல. அந்த புகழ் போக போக அவருக்கு வாழ்க்கையில ஒரு வெறுப்பை உண்டாக்க ஆரம்பிச்சது. முறை வழுவாத அரசாண்டதால அரசனோட மனம் நல்ல பக்குவத்தை அடைஞ்சிருந்தது. காலமெல்லாம் உலக இன்பங்களையும் பெரு சிறப்புகளையும் வாழ்க்கையில கண்ட மன்னனுக்கு அவைகள் மேல நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்தது. கடவுளோட சிந்தனையில ஆழ்ந்து தோய்ந்திருந்த அவர் உள்ளம் கடவுளை நோக்கியே பயணப்பட்டு இருந்தது. கடவுள் சாட்சாத்காரம் ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கையோட ஒரே லட்சியம்ன்றத அவரோட பண்பட்ட உள்ளம் உணர்ந்து விட்டது. மன்னன் மத உண்மைகளை புகட்டும் சாஸ்திரங்களை படிக்க ஆரம்பிச்சாரு. மன்னனுக்கு இதுவரையில இருந்த சூழல் மாறி முதல் முறையாக அவருக்கு அமைதியோட தேவை உணர்ந்தது. இப்படி போயிட்டு இருந்த நாள்ல ஒரு நாள் அரசன் ஸ்ரீமத் பாகவதத்தை படிச்சுட்டு இருந்தாரு. அதுல சுகதேவர் பரீட்சித் மகாராஜாவுக்கு 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்து சொன்னதும் அதை கேட்டே பரீட்சித் மகாராஜா ஆத்ம ஞானம் அடைந்ததும் பார்த்துட்டு அவருக்கு ஒரு யோசனை தோன்றுச்சு. ஆஹா, ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சுலபமான வழி இருக்கிறது எனக்கு இதுவரைக்கும் தெரியாம போச்சே. நானும் இப்போது பரீட்சித் மன்னனை போலவே பாகவதத்தை சொல்ல கேட்க போறேன் அப்படின்னு நினைச்சாரு சாதகவர்மன். உடனே அரசன் தனது அமைச்சரை அழைத்து, எனக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லக்கூடிய நன்றாக படித்த ஒரு பண்டிதரை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னான். அரசனின் ஆவலை கேட்டதுமே அமைச்சருக்கு புகழ்பெற்ற பண்டிதர் ஒருவருடைய ஞாபகம் வந்தது. மன்னர் பெருமானே, நமது விவேகபுரியிலேயே மகா பண்டிதர் ஒருவர் இருக்கிறார். உலக புகழ்பெற்ற அவரை பற்றி தெரியாதவர்களே கிடையாது. தேவர்களுக்கும் அவரை பற்றி தெரியும். பிரம்மஸ்ரீ, புராண வல்லப, சகலகா வல்ல, இதிகாச ஆச்சாரிய, சித்தாந்த பூஷான, வேதாந்த கேசரி ஸ்ரீ ஸ்ரீ ராஜு சர்மா அவர்களைத்தான் நான் சொல்றேன். அவருக்கு ஸ்ரீமத் பாகவத புராணமே தலைகீழ் பாடமாக தெரியும். பாகவதத்தை அவ்வளவு நுட்பமா படித்தவர்கள் யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். அவருடைய பாகவத புராணத்தை கேட்டு மக்கள் அப்படியே மெய்மறந்து போயிடுவாங்க, சொக்கியே போயிடுவாங்க. சக்கரவர்த்தியோட ஆவலை நிறைவேற்றி வைப்பதற்கு எல்லா விதத்திலும் முற்றிலும் தகுதி வாய்ந்த மகா பண்டிதர் அவர். பாகவத பிரசங்களிலேயே அவர்தான் தலை சிறந்தவர் என்பது மக்களுடைய ஏகோபித்த கருத்து. அவருடைய பிரசங்கம் எங்கே நடைபெற்றாலும் எந்த நேரத்தில் நடைபெற்றாலும் மக்கள் ஆயிரமாக கலந்து கொள்வர். எல்வில இடமின்றி கூட்டம் கூடுகிறதென்றால் அது அந்த மகாவித்வானுடைய புராண பிரசங்கத்திற்குத்தான் என்று சொல்ல வேண்டும். அவரது பிரசங்கத்தை கேட்க வரும் மக்கள் காணிக்கையாக பரிசு பொருட்களை வாரி வாரி தர்றாங்க. அறிஞர்கள் அடங்கிய பல கழகங்களை சேர்ந்தவர்கள் அவருக்கு ஏராளமான பட்டங்களை சூட்டியும் பதக்கங்களை கொடுத்தும் கௌரவித்திருக்காங்க. சக்கரவர்த்தி நாவலை நிறைவேற்றி வைப்பதற்கு எல்லா விதத்திலும் அந்த பண்டிதர் தான் ரொம்ப தகுதி வாய்ந்தவராக இருப்பார்னு அரசன் கிட்ட தெரிவிச்சார் அமைச்சர். சக்கரவர்த்தி சாதகவர்மன் அமைச்சர் குறிப்பிட்ட மகா பண்டிதரிடமே ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க முடிவு பண்ணாரு. அதனால அமைச்சர் கிட்ட, தாங்கள் சொல்வது முற்றிலும் உண்மைதான். அந்த பண்டிதரை எனக்கும் குருவாக இருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை போதிக்கட்டும். அவரது புராண பிரசங்கத்திற்கு இதுவரையிலும் ஒவ்வொரு நாளும் கிடைத்து வந்த தொகையை காட்டிலும் அதிகமான தொகையை ஒவ்வொரு நாளும் நமது அரண்மனை பொக்கிஷத்திலிருந்து கொடுத்து வர ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி கட்டளை போட்டாரு. அரசனோட ஆணைப்படியே அமைச்சர் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சார். மகா பண்டிதர் ராஜு சர்மாவுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. அழைப்பு கிடைத்தவுடன்
பண்டிதருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்படி ஒரு பெருமை வாழ்க்கையில தனக்கு கிடைக்கும்னு அவர் கனவுல கூட எதிர்பார்க்கல. நாடாளும் மன்னனுக்கே குருவாக அமர்ந்து போதிப்பதென்றால் சாதாரண விஷயமா என்று பலவாறு சொல்லி அவரிடம் நெருங்கி பழகியிருந்தவர்கள் எல்லாம் அவரை வாயார பாராட்டினாங்க. அரண்மனையில அரசனுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை போதிக்க ஆரம்பிச்சாரு பண்டிதர். அவர் தமது முழு திறமையும் செலுத்தி பாகவதத்தை பல கோணங்கள்ல அரசனுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே வந்தாரு. சாஸ்திரங்கள்ல இருந்து ஏராளமான மேற்கோள்களையும் எடுத்து காட்டினாரு. இந்த மாதிரி 2 மாத காலம் பாகவத வகுப்புகள் நடந்துச்சு. பாகவதத்தை சிரவணம் செய்வதால் தனக்கு ஆத்ம ஞானம் ஏற்படும்னு நினைத்திருந்த அரசன் அப்படி ஆத்ம ஞானம் ஏதும் தனக்கு ஏற்படவில்லையேன்னு உணர்ந்தார். ஆகவே ஒரு நாள் அவர் பண்டிதனிடம் வெளிப்படையாகவே கேட்டார், சுவாமி, பாகவதத்தை பரீட்சித்து மன்னன் 7 நாட்கள் தான் சிரவணம் செய்தார். அந்த 7 நாட்களுக்குள்ளே அவருக்கு ஆத்ம ஞானம் ஏற்பட்டு விட்டது. நானோ உங்களிடம் 2 மாத காலமாக பாகவதம் கேட்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இன்னும் ஆத்ம ஞானம் வரலையே, இதற்கு என்ன காரணம்? காரணத்தை நீங்கள் எனக்கு நாளை காலையிலேயே சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் தினந்தோறும் தங்களுக்கு நான் கொடுத்து வரும் ராஜ சன்மானங்கள் நிறுத்தப்படும்னு சொல்லிட்டார். அரசனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே பண்டிதருக்கு புரியல. காரணமும் அவருக்கு தெரியல. ஆகவே ரொம்ப மன வருத்தத்தோட பண்டிதர் தன்னோட வீட்டுக்கு போனாரு. பண்டிதருக்கு ஒரு சின்ன பெண் இருந்தா. மகாமேதைன்னு அவளோட பேரு. பெயர்க்கேற்ப ரொம்ப புத்திசாலியான பெண். தந்தை அரண்மனையிலிருந்து திரும்பியதும் வழக்கத்துக்கு மாற ரொம்ப வாடிய முகத்தோட இருப்பதை பார்த்தா. சோர்ந்து போன பண்டிதரிடம், அப்பா, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அரண்மனையில துன்பத்தை தரக்கூடிய சம்பவம் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு விசாரிச்சா. மகளே, பெரியவர்களுடைய கவலையில் உனக்கு எதற்கு? என் கவலை என்னோடு போகட்டும். உனக்கு தெரிந்து அதனால் என்ன லாபம் வரப்போகுது? நீ உனது காரியங்களை பாரம்மா அப்படின்னு மகள்கிட்ட சொன்னார் பண்டிதர். ஆனால் தந்தை சொல்லியதை கேட்டு அதோடு மகாமேதை விட்டு விடுபவளாக இல்லை. உங்கள் கவலை என்ன என்று சொல்லித்தான் பாருங்களேன். குழந்தைகள் என்றாலும் அவர்களுக்கும் கொஞ்சம் புத்தி இருக்கத்தானே செய்யும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும். இரும்பினால் செய்யப்பட்ட ஈட்டி நுழையாத பாறைக்குள்ளும் பசுமரத்தின் வேர் நுழைந்து விடுகிறது. உறுதி வாய்ந்த பெரிய ஈட்டியால் செய்ய முடியாத காரியத்தை சின்னஞ்சிறிய முள் செய்துவிடும் என்பதை மறக்க முடியாதல்லவா அப்படின்னு கேட்டா அந்த குட்டி பெண். பண்டிதருக்கு மகளோட புத்திசாலித்தனம் தெரிந்துதான் இருந்தது. ஆனால் இப்போது அவளால் தனக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்று நினைச்சிட்டே மகள் விடாப்பிடியா கேட்டதுனால விஷயத்தை எல்லாம் தெரிவிச்சாரு அந்த பண்டிதர். தந்தை சொன்னதை கவனமாக கேட்ட மகாமேதை, அப்பா, நாளைக்கு அரண்மனைக்கு போகும்போது என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. மன்னனோட கேள்விக்கு சரியான பதில நானே சொல்றேன் அப்படின்னு அந்த குட்டி பெண் சொன்னான். பண்டிதருக்கு மகளின் பேச்சு விளையாட்டுத்தனமாக பட்டது. ஆனால் அவளுடைய பேச்சை அவரால் தட்டி கழிக்கவும் முடியல. மறுநாள் ராஜு சர்மா மகளை அழைத்து கொண்டு அரச சபைக்குள் போனார். பண்டிதர் என்ன சொல்ல போகிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேகபுரியின் மன்னன் ஆவலோடு காத்திருந்தான். பண்டித அரசருக்கு வணக்கம் தெரிந்துவிட்டு, அரசரே, தங்களுடைய கேள்விக்கு என்னோட மக பதில் சொல்வாள் அப்படின்னு சொன்னாரு. பண்டிதர் தன்னுடைய மகளை அழைத்து வருவார் என்றோ அவள் தனது கேள்விக்கு பதில் சொல்லுவாள் என்றோ சாதகவர்மன் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஆனா வியப்போட, குழந்தாய், நீ என்ன பதிலை சொல்ல போகிறாய் என்று கேட்டான். பேரரசரே, தங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு நான் சொல்வதைப் போல சிறிது நேரம் தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று மிகுந்த பணிவுடன் வேண்டிக் கொண்டாள் மகாமேதை. அரசரும் சம்மதிச்சாரு. மன்னர் பெருமானி, இதோ இங்கே 2 தூண்கள் இருக்கின்றன. ஒரு தூணில் என்னை நன்றாக இறுக கட்டிவிடும்படி உங்கள் சேவகர்களுக்கு கட்டளையிடுங்கள். அப்படியே மற்றொரு தூணில் தங்களை கட்டி பிணைக்கும்படி சொல்லுங்கள் என்றாள் மகாமேதை. மகாமேதை சொன்னபடியே அரசனையும் சிறுமியையும் கயிற்றை கட்டிக்கொண்டு சேவர்கள் தூண்களில் கட்டினார்கள். பிறகு சிறுமி அறையில் இருந்தவர்கள் அனைவரையும் அங்கிருந்து வெளியே விடும்படி கூறினாள். அறையில் இருந்தவர்கள் எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள். அரசனும் மகாமேதையும் தூண்களில் கட்டப்பட்ட நிலையில் தனியாக இருந்தார்கள். மன்னரே, நான் இப்படி மாட்டிக்கொண்டு தூணில் கட்டப்பட்டு இருக்கிறேனே, தயவு செய்து எனது கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று கெஞ்சும் குரலில் மகாமேதை அரசனிடம் வேண்டி பிரார்த்தித்தாள். சிறுமி மன்றாடி கேட்டதும் அரசர், பெண்ணே,
உனக்கு என்ன மூளை கலங்கி விட்டதா? முட்டாள்தனமாக அல்லவா உன்னுடைய பேச்சிருக்கிறது. நானே இங்கு பந்தப்பட்டு தூணில் கட்டப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன். நீயே இதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய். பந்தப்பட்டுள்ள நான் பந்தப்பட்டுள்ள உன்னை எப்படி விடுவிக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. இதை கேட்ட உடனே மகாமேதை கலகலன்னு சிரிச்சா. மகாராஜா, உங்களோட கேள்விக்கான பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. பரீட்சித்துக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் செய்த சுகதேவர் ஆத்ம ஞானம் அடைந்த மகா ஞானி, பரமஹம்சர். அவரிடம் பாகவதம் கேட்ட பரீட்சித் மன்னன் 7 நாட்களிலே ஆத்ம ஞானத்தை அடைந்தது ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. என்னோட தந்தையோ அஞ்ஞானத்தில் இருப்பவர், உலக பற்று நிறைந்தவர், மாயையிலிருந்து விடுபடாமல் பந்தத்தில் இருப்பவர். நீங்கள் தரும் செல்வங்களை பெறும் நோக்கத்துடன் அவர் உங்களுக்கு பாகவதம் சொல்லிக் கொடுக்கிறார். பணத்திற்கு ஆசைப்பட்டு பாகவதம் சொன்ன அவருடைய உபதேசத்தை கேட்டு உங்களுக்கு எப்படி ஆத்ம ஞானம் வரும்? வெறும் சாஸ்திர அறிவினால் மட்டும் என்ன பயன் ஏற்படும்? பண்டிதர்களுக்கு சாஸ்திரங்களிலும் ஸ்லோகங்களிலும் மட்டும் நல்ல பழக்கம் இருக்கலாம். ஆனால் அவைகளை கிளிப்பிள்ளை போல திரும்ப திரும்ப எடுத்து சொல்வதால் மட்டுமே என்ன நன்மை ஏற்படும்? உண்மையிலேயே ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெற வேண்டுமானால் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள உண்மைகளை நடைமுறை வாழ்க்கையில் அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஒருவனுடைய உள்ளத்தில் காமம், பணம் போன்ற உலக பற்றுக்கள் இருக்கும் வரையில் கேவலம் சாஸ்திர படிப்பு மட்டும் ஆத்ம ஞானத்தை தராது. அப்படிப்பட்டவன் முக்தியை பெறவும் வழி இல்லை. மீண்டும் சொல்கிறேன் மகாராஜா, எரியும் தீபத்தை கொண்டுதான் மற்றொரு தீபத்தை ஏற்ற முடியும். அதை போல பக்கத்திலிருந்து பந்தத்திலிருந்து விடுபட்ட ஆத்ம ஞானி ஒருவரால் தான் பந்தத்திலிருந்து பிறரை விடுவிக்க ஆத்ம ஞானத்தை பெறும்படி செய்ய முடியும் என்று சிறுமி வணக்கமாக பேசி முடித்தாள். சிறுமி சொன்ன உண்மை அரசனுக்கு விளங்கியது. அரண்மனை சேவகர்கள் அறையில் நுழைந்து மன்னனையும் மகாமேதையையும் பிணைத்திருந்த கட்டுக்களை அவிழ்த்து விடுவித்தனர். அன்றிரவு அரசன் அரண்மனையை விட்டு வெளியேறினான். இமயமலை சாரலில் உள்ள ஆத்மஞானி ஒருவரை அடைந்து மெய்ஞானம் பெறுவதற்காக பயணப்பட்டான். இதுதாங்க இன்றைக்கு அருள்நெறி கதையில நான் சொன்ன உங்களோட கதை. இந்த கதையில ஒருத்தர் பந்தத்திலிருந்து விடுபட்டா எப்படி ஆத்ம ஞானத்தை பெறலாம் அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு சின்ன சிறுமி அழகா விளக்கி சொன்னாங்க. அதையும் ஒரு உதாரணத்தோட சொன்னாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.